அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஒரு தடவை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபைக்கு ஒரு தோழர் வருகிறார். வந்து யா ரசூலுல்லாஹ், எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது, எனக்கு உணவு தாருங்கள் என்பதாக கேட்டவுடன் அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களில் ஒருவரை அழைத்து தன்னுடைய மனைவிமார்களின் வீட்டுக்கு சென்று யார் வீட்டிலாவது ஏதாவது உணவு பண்டம் இருக்கிறதா என்பதாக கேட்டு விட்டு வர சொல்கிறார்கள். அந்த சாபியோ ஒரு வீட்டுக்காக செல்கிறார்கள். ஆயிஷா அம்மா வீடு, இதே போல் மற்ற சௌதா அம்மா, இதே போல அனைத்து தாய்மார்களுடைய வீட்டுக்கு சென்று விசாரிக்கிறார்கள். யார் வீட்டிலும் உண்ண கொடுக்க உணவில்லை. இதை வந்து தூதர் அவர்களிடம் கூற அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த சஹாபாக்களை பார்த்து, இந்த மனிதரை யார் விருந்தாளியாக என்று ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவர்கள் மீது இறைவன் அருள் புரிவான் என்பதாக கூறியவுடன் ஒரு சஹாபி மட்டும், ஒரு அன்சாரி தோழர் கையை தூக்குகிறார். யார் என்று பார்த்தால் சில அறிவிப்புகளில் அபூ தல்ஹா என்பதாக வருகிறது. அந்த சஹாபி அந்த மனிதரை வீட்டுக்கு அழைத்து சென்று வீட்டிற்கு கூட்டி சென்று வீட்டிலே வைத்து தன்னுடைய மனைவிடத்திலே கேட்கிறார்கள். இரவினுடைய வேலை, உணவு எதுவும் இருக்கிறதா அம்மா என்பதாக தன்னுடைய மனைவிடத்திலே அபூ தல்ஹா அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு அவர் மனைவியோ, நம்ம பசங்களுக்கு மட்டும்தாங்க சாப்பாடு இருக்கு, நமக்கு கூட சாப்பாடு இல்லை